ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். விசுவாச ஜெபாலயம் மற்றும் ஜீசஸ் மிஷன் 2000 சார்பாக உங்கள் யாவரையும் மீண்டுமாய் சந்திப்பது மிகுந்த முயற்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட நாம் ஜெபித்து இந்த ஆராதனை போகலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமான தேவனை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே நேரத்துக்காக துதிக்கிற ராஜா, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் ஆண்டவரே, நீர் ஆராதனைக்குரிய தெய்வம் ஆண்டவரை நம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். தேவாதி தேவனை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய இயேசுவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். திரியேக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகலிடமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற ராஜா, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை வழிநடத்த முடியாது. ஆண்டவரை பாடல் ஆராதனை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா, எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரை உடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கும்படி இந்த ஆராதனை ஆண்டவரை வெளியேற பெற்றதாய், என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதாய், மகிமைப்படுத்துவதாய் இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீத பகுதியை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற தாசரை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கேட்கிற இருதயங்கள் கிரியை செய்யப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஜெப விண்ணப்பங்களை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியால், கேட்டு ஏற்ற காலத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, செய்தி பகுதிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. உடைய வார்த்தைகள் மாறாதது. ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே கிரியை செய்யட்டும். எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற தாசர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை, எங்களை ஒருமுகப்படுத்தும். நாங்கள் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக தாழ்த்துகிற ராஜா, நீரே மகிமையின் தேவன், நீரே மாறாதவர், நீரே மகத்துவமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக சுபாவம் எங்களை வழிநடத்தட்டும். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெறுமையாக திரும்பி செல்லாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். ஆமாண்டவரே, நம்முடைய சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் விலையேற பெற்றது என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீரே மகிமையின் ராஜா, நீரே மகத்துவமானவர். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனம் இப்படியாக சொல்கிறது, இந்த ஜனத்தை இணைக்கின்ற ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இந்த வேலை கூட ஒரு சில பாடலை பாடி தேவன் நாமத்தை உற்சாகம் மேம்படுத்தலாம். எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். இயேசு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி தேவன் உங்களை
கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், இயேசு கதவண்டை நிற்கிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஓ, கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாய் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் உங்களை விடமாட்டார். இந்த வீடியோவை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இப்போது நம்மை சூழ்ந்து நிற்கிறது. ஆமென். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்ல சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை.
சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆமென். காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நாம் வருந்திடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. நாம் வருந்திடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு சொல்ல சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடி வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கணக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட என்னுடைய கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். பாடுகிற பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆறுதல் கொடுக்கிற வல்லமை கண்ணீரை துடைக்கிற வல்லமை உங்களை தொடுகிறது. எல்லா கட்டுக்கள் எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசு சுட்டெரிக்கிறார். இப்போது விடுதலை உண்டாகிறது. நீ தேடும் நிம்மதி நீ தேடும் விடுதலை இந்த இயேசுவிடம் உண்டே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவர்
சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுவோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. ஓ, பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எறும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, இக்கட்டாரிசனம் உரைத்திடவே. சொல்லலாமா? எறும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, இக்கட்டாரிசனம் உரைத்திடவே. ஓ, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. சொல்லலாம். கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. சொல்லுவோம். அக்கினியாய் பொழிந்திடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சொல்லுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சொல்லுவோம். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. ஊற்றுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எனது கரங்களை தட்டி இயேசுவே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்போது இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் உடையட்டும், எல்லா கட்டுகள் நிர்மூலமாக்கப்படட்டும். அந்த முடிந்த இடத்திலே என் ஜனங்கள் தலை நிமிர்வார்களாக. ஓ, வேதனையோடு கடன் பிரச்சனையோடு அங்கலாய்ப்போடு இந்த வீடியோவை அமர்ந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் துக்கத்தையும் தேவன் இப்பொழுது சந்தோஷமாய் மாற்ற பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகா பெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய பெரிய உம்முடைய வல்லமை நிறைந்த கிருபை. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். எல்லோரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படி ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரே எங்களோட கூட இணைந்து வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து ஒரு சங்கீத புத்தகத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்களோடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். இப்படியாக ஒரு கூற்று இருக்கிறது, மூளை சாதிக்காததை உலங்கால் சாதிக்கும். நாம் யாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஒரு மனதோடு ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொளி மூலமாக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது, நம்முடைய தேசத்துக்காக நாம் மன்றாடும் போது, ஆண்டவர் நம்முடைய தேசத்தின் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். யாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்றைக்கு சாமுவேல் சொன்னார், நான் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் அது பாவமாகிவிடுமே என்று சொல்லி, இன்றைக்கு நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி முதலாவது நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். தேசத்தையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த வைரஸில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை இந்த உலகம் முழுவதற்கும் நம்முடைய எல்லா நாட்டு மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக சீக்கிரமாக அந்த மருந்துகள், தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாருக்கும் அது கிடைக்க பெறணும். பாதிக்கப்பட்ட அனைவரும் சீக்கிரமாக சுகமடையும்படியாக, இது மேற்கொண்டு பரவாதபடிக்கு, சமூக பரவலாக எந்த ஒரு இடத்திலும் அது பரவாதபடிக்கு ஆண்டவர் மனமிறங்கி அற்புதங்களை செய்ய வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கலாம். இதன் மத்தியிலும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஊருக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர்களை பாதுகாத்து நடத்தும்படியாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்க மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொன்னது போல நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இது ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்கள் தகப்பன் வீட்டாருடைய, எங்கள் தேசத்தோருடைய பாவங்கள் எல்லாம் ஒரு விஷயமாக தகப்பனை நீர் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் தேவன் மனம் இறங்குவீராக. உங்களுடைய சுகமாக்கும் கரத்தை ஆண்டவரே ஒரு விஷயம் இந்த உலகத்தின் மீது நீர் நீட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் இந்த உலகத்திலிருந்து எடுபட்டு போக ஆண்டவர்
ஆண்டவர் நீர் இரக்கம் பாராட்டுவீராக. சீக்கிரமாக ஆண்டவர் நோய் தொற்று முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் பலனற்று போவதாக. இது மேற்கொண்டு பரவாதபடிக்கு கட்டுப்பாட்டுக்குள் வர கர்த்தரின் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் தகப்பனே, எத்தனையோ ஜனங்கள் தங்கள் குடும்ப நபரை இழந்தவர்களாக அவரை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, நீ அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரு விசையாக அவர்களை சுகப்படுத்துவீராக. இந்த தேவனுடைய ஒரு விசையாக அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சீக்கிரமாக இந்த நோய் தொற்றிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இந்த உலகத்தினுடைய இயல்பு வாழ்க்கையை சீக்கிரத்தில் திரும்பட்டும் தகப்பனே. இந்த கொடுமையான காலகட்டத்திலும் உழைத்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மருத்துவ சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. சீக்கிரமாக இதற்கான தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாருக்கும் எளிமையான முறையில் கிடைக்கப்பெற கர்த்தனை இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இயேசுப்பா, இன்னும் உணர்வடையாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தனை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்காக நீ அன்றைக்கு சிலுவை சகித்தீர் அல்லவா? உம்முடைய சிலுவையின் தழும்புகளால், உம்முடைய காயத்தின் தழும்புகளை சுகமாக்குகிற தேவன் அல்லவா? பரிவேராகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே விடுதலை கொடுத்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நாட்களாவே நம்முடைய தேசத்துல தேவையற்ற உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கொரோனாவால உயிர் அழிந்தாலும் மக்கள் பீதியில் இருந்தாலும், இன்னொரு பக்கமும் கல்லெஞ்சம் பிடித்த அநேகர் பெண்களுக்கு விரோதமான அநேக கொடுமைகள் நாம் பார்க்கிறோம். ஜெயப்பிரியா, ஜோதி என்று சொல்லி அடுக்கடுக்காக அநேக குழந்தைகள் மரித்து போவதை நாம் பார்க்கிறோம். மரித்து போன கொலை செய்கிறார்கள், உயிரோடு எரிக்கிறார்கள், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல். அப்படிப்பட்ட ஜனங்களை கட்ட தொடும்படியாக, அவருடைய கல்லான இருதயங்களை ஆண்டவர் மாற்றும்படியாக உலகத்தில் இருக்கிறதான பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் போதுமான பாதுகாப்பை கிடைக்க பெற நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் காவல்துறை அதிகாரிகளுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக காவல்துறை அதிகாரிகள் தியாகமாய் தங்கள் பணிகளை செய்தாலும், மற்றொரு பக்கம் சட்டத்தை தன் கையில் எடுத்து பணத்துக்காக, பதவிக்காக மக்களை கொலை செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். சாத்தான் குல சம்பவம் எல்லாருக்குமே உலகமே தெரிந்த ஒரு சம்பவம். இதற்காக இதை எதிர்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை கொண்டு வர வேண்டும். இது போன்ற தவறான காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்க பெற அவர்கள் சீக்கிரமாக மனம் திரும்ப தேச ஜனங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்கும்படியாக, எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக, நாம் வேதத்தை வாசித்தது போல ஆண்டவர் குடும்பத்தில், தேசத்தில், இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய சேமத்தை கண்டிடும்படியாக நாம் எல்லாருமே உலக ஜனங்களை ரட்சிப்பிற்காக, மனம் திரும்புவதற்காக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட எங்கள் தேசத்தின், இந்த உலகத்தின் சமாதானத்துக்காக, மனம் திரும்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அண்டை நாடுகளோடு போர்களும் யுத்தங்களும் கிளம்பி கொண்டு வருகிறது. அவர்கள் எல்லாற்றையும் கர்த்தர் அவர்கள் இன்று விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்லாமல் ஜனங்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி மற்றவர்களை கொலை செய்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு என்னதென்று அறியாமல் அவர்களை கொலை செய்வதை, எரித்து சித்திரவதையும் செய்வதை நாங்கள் கேட்கிறோமே ஆண்டவரே. ஒரு விசையாய் ஒவ்வொரு ஜனங்களை தொடுவீராக. முக்கியமாக தகப்பனே, பெண்களுக்கு விரோதமான கொடுமைகள் நாளுக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி அநேக பாவங்கள் தகப்பனே. உம்மை இன்னும் கோபப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் தேச ஜனங்களுக்கு விடுதலை தருவீராக. கல்லான அவருடைய இருதயங்களை இயேசுவின் நாமத்தில் நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டதான பாவ உணர்வுகளை, எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாதான கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி சபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசைய ஜனங்களுக்குள்ள அன்பையும் ஒற்றுமையும் ஒருமனப்பாட்டையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் கூட ஆண்டவரே பணத்திற்காக ஆண்டவரே சட்டத்தை கையில் எடுத்து அநேகரை கொலை செய்கிறார்களே ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவத்தில் தேவனாகிய கர்த்தர் நீர் நடு நின்று நீதி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. இந்த கடைசி காலகட்டத்திலாவது ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்பி தங்களை ஒப்பு கொடுத்து உம்மண்டை ஓடி வர தேவன் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. இது அற்புதங்களை செய்கிற தேவன் அல்லவா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லா கூட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவை இது ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கி தாவரித்து நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் தேவையற்ற உயிரிழப்புகள் வேண்டாம் தகப்பனே.
நீங்க அங்க ஒவ்வொருக்காக ஒரு ரத்தம் சிந்தினீங்கள் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவையில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் துன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அப்பா, நீ விடுதலை தருவீராக. ஜனங்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க, ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. தங்கள் செவிகளை சுவிசேஷத்துக்கு திறந்து கொடுக்க கர்த்தர் இரக்கம் பார்த்தபடியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய மனமாற்ற மக்கள் மத்தியில் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு பெரிய ஒற்றுமை உண்டாகட்டும் தகப்பனே. இந்த தேவனாய கர்த்தர் அப்படியே செய்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக எல்லா திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, கிராமப்புறங்களில் திறக்கலாம் என்ற அனுமதி கிடைத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் திருச்சபைகள் விசுவாச மக்கள் ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாக, ஆண்டவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, அவர்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் இன்னும் விசுவாசத்தில் வளரும்படியாக போதகர்களுடைய தேவைகள், விசுவாச மக்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு சந்தித்து அவர்கள் தொடர்ந்து ஆவிக்குள் வளரும்படியான கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய சபைக்காக நாம் ஜெபித்துவதன்படி சீக்கிரமாக சபை விரிவாக்கப்பட வேண்டும். இது போன்ற காரியங்களுக்காக நம்முடைய சபையின் தேவைகள், விசுவாசங்களின் தேவைகள், இந்த காரியத்துக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களால் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புடைய இயேசுப்பா, இந்த வேளையிலும் கூட தகப்பனே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உடைய கொஞ்ச நேரம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க முடியாத கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி. நாங்கள் இதுவரை ஜெபித்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அப்படியாய் அன்புடைய இயேசுப்பா அருளி செய்தபடியா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேற்கொண்டு ஆண்டவருடைய இயேசுப்பா தேசத்தில் உள்ள உலகத்தில் உள்ள ஒரு திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் பூட்டப்பட்டிருந்தாலும் விசுவாசத்தில் இன்னும் வளர தெய்வ பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, தியானிக்க ஆண்டவர் இரக்கம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் நிர்விசாரமாக இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஊழியக்காரருடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ளுங்கப்பா, விசுவாச மக்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ளுங்க. நல்ல வேலை வருமானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானமாய் நடந்து கொள்ள, தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. அது போல தகப்பனே விசுவாச ஜெப ஆலயத்துக்காக, அதனுடைய ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளை இயேசு நாமத்தில் மாற்றி போடுங்க தகப்பனே. நாங்கள் ஜெபித்து வருகிறபடி சீக்கிரமாக சபை விரிவாக்க பண்ணப்பட ஆண்டவர் இரக்கம் பார்க்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் வாசிக்கிறபடியாய் தேவனே எங்களுக்கு பண தேவைகள், பொருளாதார தேவைகள், மனித ஒத்தாசைகள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச மக்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய கட்டளைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இன்னும் விசுவாசத்தில் வளர உமக்காய் பிரகாசிக்க ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. இதோடு நாங்கள் ஜெபித்த எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதுள்ள பகுதியில் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களோடு பேசி உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது
மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இப்போது நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். தேவன் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தை தேவனுடையது. நாம் யாரும் தேவ சிந்தையோடு இருக்கலாம். தேவன் நம்மோடு பேசுவாராக. இப்படியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கூட மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய வசனத்தோடு உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம், மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கூட நாம் அவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நாம் இந்த நாளிலே கூட யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு 16ஆம் வசனம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இதை பார்க்கும்பொழுது யெகோவா நிசி என்று மோசே அந்த பலிபீடத்திற்கு பெயரிடுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். இந்த ஜெயம் யாரால வந்தது? இந்த வெற்றி யாரால் கிடைத்தது? கர்த்தராலே கிடைத்தது. கர்த்தர் இந்த வெற்றியை கொடுத்தார் என்பதற்காக மோசே அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா சிக்கனு, யெகோவா ஷாலோம் என்று பலவிதமான பெயர்கள் ஆண்டவருக்கு இருக்கிறது. இப்படி யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி அப்படியாக கிட்டத்தட்ட 16 இடங்களிலே வேதத்திலே நம்ம ஆண்டுடைய நாமத்தை நம்ம பார்க்க முடியும். இங்கே யெகோவா நிசி என்றால்
ஜெயம், கர்த்தரால் பெற்றதான ஒரு ஜெயத்தை, கர்த்தரால் பெற்றதான ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்காக நினைப்பூட்டும்படியாக அந்த இடத்துக்கு யெகோவா நிசி என்று அவர் மோசே பெயரிடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள், அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதங்களையோ அதிசயங்களையோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தால் அதற்கு ஞாபகமாக, அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் பலிபீடத்தை கட்டுவார்கள். பலிபீடத்தை கட்டுவது மாத்திரமல்ல, அங்கே அந்த ஒரு நல்ல ஒரு பெயரை, அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடியதான நல்ல ஒரு பெயரை அங்கே வைப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. அதே போலதான் மோசே வைப்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ரீவி தீவிலே அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு போர் செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலே அமலேக்கியர் ரீவி தீவிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கியர்கள் யார் என்று நம்ம பார்த்தால், ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசின் மறுமனையாட்டியாய் இருந்து எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றாள். அப்ப இந்த அமலேக்கியர் என்று சொல்லப்படுபவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால், ஏசாவினுடைய குமாரன், அதாவது ஏசாவுடைய பேரன் தான் அமலேக். அப்ப எலிபாஸ் என்பவன் ஏசாவுடைய குமாரனாக இருந்து அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு பேர் தான் அமலேக் என்பதை இங்கே 36ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 36:12 நம்ம வாசிக்கிறோம். இந்த அமலேக்கியர்கள் யாரோடு போர் செய்கிறார்கள்? முதலாக ரெவித்தீமிலே அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு போகும்போது அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். இவர்கள் யுத்தம் பண்ணுவது கர்த்தருக்கே பிரியமில்லை. ஏனென்றால் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். ஒரு போர் தொடுக்கிறார்கள் என்றால், ஆரம்பிக்கிறார்கள் என்றால், அந்த போர் முன்பதாக அந்த ராஜாக்கள், அந்த நாட்டு தலைவர்கள் மற்ற நாட்டுக்கு அறிவிப்பார்கள். ஆனால் இவர்கள் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாதபடிக்கு அவர்கள் செய்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த இதை நாம் உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக 18ஆம் வசனம், நீ இளைத்து விடாதிருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெற்றினான் என்பதை நினைத்திடு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரத்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லபடி விலைக்கு உன்னை இளைப்பாறு பண்ணும்பொழுது நீ அமலேக்கின் பேரை வானத்திற்கு இராதபடிக்கு அழியப்பட கடவாய். இதை மறக்க வேண்டாம் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஏன் இந்த அமலேக்கியரை ஆண்டவர் வெறுத்தது காரணம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நேசித்தார். அவர்களை மிகவும் பாதுகாப்பாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். பகலிலே மேக சம்பத்திலும் இரவிலே அக்னி சம்பத்திலும் பாதுகாப்பாக அவர்கள் கானான் தேசத்துக்கு கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பெலிஸ்தர் வழியாக போனால் பிரச்சனைகள் வரும், அவர்கள் யுத்தத்துக்கு வருவார்கள் என்று சொல்லிதான் அவர்களை இந்த பக்கமாக கொண்டு வருகிறார், செங்கடல் வழியாக கொண்டு வருகிறார். இங்க நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது, ஆனால் ரெவித்தீமிலே இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். 17ஆம் வசனம் சொல்லி, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே
அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்து கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அவ்வளவு பெரிதான எகிப்தின் நாட்டிலே அங்கு இருக்கிறதான பார்வோனுடைய மத்தியிலே அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து 10 வாதைகளை உண்டாக்கி அவர் உண்மையுள்ள தேவன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் இந்த ஜனங்களுக்கு தேவன் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். இவைகள் எல்லாம் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அவருடைய செங்கலிலே வழிநடத்துதல், பாதுகாப்பு எல்லாவற்றையும் தேவனை குறித்து அறிந்ததான இந்த அமலேக்கியர் ஏசாவின் சந்ததியார் யாருக்கு விரோதமாக எழுப்பினார்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பினார்கள். எழுப்பினது என்னன்னா, அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், எப்பொழுது போர் செய்தார்கள் என்றால், நீ இளைத்து விடாயத்திற்கில் 12ஆம் வசனம், நீ இளைத்து விடாயத்திற்கில் பின்வருகிற உன் பாலித்துள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினார் என்பதை நினைத்தது. போருக்கு வரவர்கள் எதிராக வர வேண்டும், பலமுள்ளவர்கள் முன்பாக நிற்பார்கள். ஆனால் இவர் யாரை போய் வெட்டி இருக்கிறார்கள்? இவர்கள் பயணத்தில் வரும்போது பின்னாக நின்றவர்களை அவர்கள் வெட்டி இருக்கிறார்கள். பின்னாடி யாரும் நடக்க முடியாதவர்கள், பலவீனர்கள், வியாதிப்பட்டவர்கள், முடியாதவர்கள் தான் பின்னாடி பொறுமையாக நடந்து வருவார்கள். அவர்களோடு அந்த அப்படிப்பட்ட பலவீனரை வெட்டினதுதான் ஆண்டவருக்கு மிகவும் மிகவும் கோபமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்தது? நீ சோதரி கானான் தேசத்துக்கு போகும்போது என்ன செஞ்சிடுனா, எதையும் நீ மறந்துடாத. இவங்களை முக்கியமா நீ என்ன செய்து கவனமாயிரு. முக்கியமாக ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ஆண்டவர் நம்ம யோசுவாட்ட சொல்றாரு பாருங்க. 14ஆம் வசனம், பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். யாருடைய செவி கேட்க வாசிக்க வேண்டும் என்றால் யோசுவாவின் செவி கேட்க வாசிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், யோசுவா தான் மோசேக்கு அடுத்தபடியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறதான ஒரு தலைவனாக கர்த்தர் நினைத்திருந்தார். அதனால்தான் யோசுவாவுடைய செவி கேட்கும்படியாக யோசுவா இதை மறந்துவிடக் கூடாது, யோசுவா இந்த அமலேக்கியர்களை விட்டுவிடக் கூடாது, அவளை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருந்தார். அதனால்தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த வசனங்களை அவர் தெளிவாக சொல்லுகிறதான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இறைவனுக்கு மேலே இருக்கும் பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் யுத்தம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப யுத்தத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பலவீனரையும் விடாய்த்து போனவர்களையும் வெட்டி போடுகிற பொழுது மோசே இந்த 9ஆம் வசனத்திலே சொல்கிறார், அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். 10ஆம் வசனம், யோசுவா தனக்கு சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். இப்பொழுது நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஜனங்கள் அமலேக்கியர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும்போது மோசே செய்த ஒரு காரியம், இவரோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும், யுத்தம் பண்ண போக வேண்டும். யுத்தம் பண்ண போகும்போது இவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், யோசுவாவை கூப்பிட்டு சொல்றார், யோசுவாவை நீ இந்த ஜனங்களோட யுத்தம் பண்ணு, நான் என்ன செய்தேன்னா மலை உச்சிக்கு போயிட்டு நினைச்சுவேன், தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். அப்ப யோசுவா அடுத்த நாளிலே இந்த அமலேக் ஜனங்களோடு தெரிந்து கொண்ட ஜனங்களை வைத்து அவர்களோடு போரிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள்.
அவன் தன் கையை தாழ்விடுவில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசே திருந்த ஒரு காரியம் என்னவென்றால், அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் மோசையும் அவரோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும். மோசே அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், யுத்தத்திலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜெயம் எப்படி வரும் என்றால் கர்த்தரால் மாத்திரம் வரும். ஜெயத்தை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் விதமாக அவர் உணர்ந்து கொண்டதனாலே அவர் போருக்கு போகாதபடி மோசே செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அப்ப அவன் செய்கிற ஒரு காரியம், இரண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக நீட்டி ஆண்டுடைய உதவியை நோக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, யோசுவா யுத்தம் செய்கிறார். அவர் யுத்தம் செய்தாலும் உம்முடைய பலன் இல்லை என்றால், உம்முடைய கிருபை இல்லை என்றால், உம்முடைய தயவு இல்லை என்றால் நாங்கள் ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் நோக்கி அவர் பார்க்கத்தான ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை மேற்கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார். அவர்கள் சோர்ந்து போகும்போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. 13ஆம் வசனம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கரைக்கினாலே முறியடித்தான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. யோசுவா அமலேக்கியர்களை வெற்றி கொண்டதற்கு காரணம், யோசுவா போரில் இருந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் அநேக நேரங்களில் ஆண்டவரை விட்டுவிட்டு, அவனுடைய சமூகத்தை விட்டுவிட்டு, தேவனுடைய கிருபையை நாடுவதை விட்டுவிட்டு, ஜெபிப்பதை விட்டுவிட்டு நாம் செய்கிற நம்முடைய மாமிசத்திலே போராடுகிறோம். மாமிசத்திலே இதுவரை போராடியவர்கள் ஜெயித்து எடுத்ததில்லை, அவர்கள் முன்னேறதே இல்லை, அவருடைய வாழ்க்கையில் வெற்றி அவர்கள் கண்டதே இல்லை. ஆனால் யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ, கர்த்தருடைய சமூகத்தை தேடி இருக்கிறார்களோ, தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் தேவன் வெற்றியை அவர் கட்டளையிடுகிறார். அதனாலதான் ஆண்டவரே இந்த வெற்றியை கொடுத்தார், அவர்தான் ஜெயத்தை கொடுத்தார் என்பதற்காக தான் யெகோவா நிசி என்றதான பெயரை அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி மோசே வைப்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை நம்பியோ, நம்முடைய பலத்தை நம்பியோ, நம்முடைய திறமையை நம்பியோ அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக, அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அந்த மூலம் வெற்றியை பெறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மாம்சத்தில் சென்றால் நாம் வெற்றியை பெற முடியாது. கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தாவீது சொல்லுகிறார், சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தினாலே நீ நிந்திக்கிற என்னுடைய தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். தாவீது வெற்றி பெற்றதுக்கு காரணம் தேவனுடைய நாமத்தை நம்பி சென்றான், தேவனுடைய முன்னிறுத்தி செய்தான், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளே, இதுவரைக்கும் யாரும் ஆண்டவரை விட்டு சென்றவர்கள் ஜெயத்தை பெற்றது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஜெயம் வேண்டுமா? ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் வேண்டுமா? மாம்சத்தை போராட்டத்தில் ஜெயம் வேண்டுமா? ஒரே ஒரு வழி என்ன நினைக்கிறீங்களா? ஆண்டவரை நம்பி இருக்கும் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார்.
அப்ப மோசே நல்ல ஒரு சிறந்த தலைவர். இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஒரு சிறந்த தலைவராக காரணம் என்னவென்றால் he depended upon God. கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு ஒத்தாசை எல்லாம் அவரை நோக்கி தான் இருக்கிறது. அவரை நம்பிதான் இருக்கிறேன். அவர்தான் எனக்கு எல்லாம் செய்வார். நாளை கூட விசுவாசிகள் அநேகருக்கு அநேக தேவைகள், பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணமாகவில்லை, கடன் பிரச்சனை, படிப்பு ஏறவில்லை, வியாதியிலிருந்து ஒரு மாற்றம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை. இவைகள் தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அனைவர்கள் எல்லாம் ஆலயத்து வருகிறவர்கள். கேட்டால் கர்த்தரை நம்பி வாழ்க என்று சொல்கிறவர்கள். ஆனால் இவர்கள் எந்த ஒரு காரியத்துக்கு கர்த்தரை முன்பாக வைக்க மாட்டார்கள். ஏன் உடைய வாழ்க்கையில வெற்றி வரல, ஏன் உடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல, ஏன் உடைய வாழ்க்கை மாறல, என்னன்னா ஒரே ஒரு ரீசன் தான். அவங்க ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவரை நம்புவதில்லை. இவங்களால 1/2 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் அவங்களால உட்கார முடியாது, வேதத்தை அவங்களால வாசிக்க முடியாது, ஆண்டுடைய வசனத்தை கேட்கவும் முடியாது. இதனாலதான் ஒரு வெற்றி நமக்கு வரவில்லை. வெற்றி யாரால் நமக்கு கிடைக்கிறது என்றால் கர்த்தரால் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் தான் நமக்கு வெற்றி கொடுக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு பக்கம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில யுத்தமும் நடக்க வேண்டும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நீ கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். உன்னுடைய செயல்களை நீ செய்யவும் வேண்டும். உன்னுடைய கிரியைகளிலே நீ உண்மையா இருக்க வேண்டும். உன்னுடைய வேலையில நீ உண்மையா இருக்க வேண்டும். உன்னுடைய கடமை, நீ செய்ய வேண்டிய கடமை நீ உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அதுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நீங்க சிலர் ஐயா போய் கேட்டாங்களா, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணா பேய்கள் ஓடுது, பிசாசு ஓடுது, ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு, அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது, அநேகர் நீங்க பேருக்கு கூப்பிடுறீங்க, இதெல்லாம் எப்படிங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேலாக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். நீங்களும் காத்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களை கொண்டு அவர் அதிசயங்களை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். தன்னுடைய 2 கைகளையும் அதுக்கு சப்போர்ட்டாக ஊரும் ஆரோனும் மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இருக்கிற நாம் ஆவிக்குரிய காரியங்களே, ஊழியத்திலே, ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் சப்போர்ட் பண்ணவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை ஜெபத்திலே தாங்குகிறவர்களாக, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக, அவர் சோர்ந்து போகும்போது அவருடைய கரங்களை பிடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப பாருங்க, மோசே கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிறான். யோசுவா யுத்தத்தில் ஜெயித்து இருக்கிறார். காரணம், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் தான் வெற்றி என்பது மோசேயை நினைத்தது. அதான் சொன்னார், உன்னுடைய நீ போய் போர் செய், நீ போய் யுத்தம் செய், நான் அவருடைய சமூகத்திலே காணப்படுவேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய தோல்வியா இருக்கிறதா, ஒரு மாற்றம் இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா, வெற்றியை நோக்கி இருக்கிறீர்களா? ஒன்றே ஒன்றுதான், யெகோவா நீசி. யெகோவா நீசி உங்களோடு இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றினவர், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர். அவரை நம்பி யாரெல்லாம் வருகிறார்களோ, யாருடைய அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, யாருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுகிறார்களோ, ஆண்டவர் அவளை கைவிட மாட்டார். அவங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறது இவனாயிருக்கிறார். என்னுடைய ஆலயத்திலே யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை, வேண்டுதல்களை உண்மையாய் அவர்கள் வேண்டி ஜெபித்தார்களோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் செய்து கொடுத்திருக்கிறார்.
நாளை ஆண்டோடைய வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை, அவைகளிலிருந்து கர்த்தர் வெற்றி கொடுக்க ஆண்டவரால முடியும், விடுவிக்க ஆண்டவரால முடியும், உடைய உயர்த்த ஆண்டவரால முடியும். எப்படியாப்பட்ட பிரச்சனை உடைய வாழ்க்கையை நீ முன்னேறாதபடிக்கு அந்த பிரச்சனை தடை செய்து கொடுங்க, அதை மேற்கொள்ள உன்னால முடியவில்லையா? ஒரு காரியத்தை புரிந்து கொள். வா, கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திரு, மோசேயை போல ஆண்டவரை நோக்கி பார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா? பத்துருடமாக குழந்தை வாக்கியம் இல்லை என்று ஆண்டவருடைய சமூகத்து வந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தோடு இருக்கிறார். பிசாசு பிடித்து அதிர்ந்து விடுதலை பெறாதபடி பல லட்சங்கள் செலவழித்து ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து விடுதலை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார். ஒரே ஒரு காரணம், யெகோவா நீசி, அவர்தான் வெற்றி நமக்கு கொடுக்கிறவர். நாலு ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர்கிட்ட சொல்லும், யெகோவா நீசி, நீதான் எங்களுக்கு வெற்றியை தருகிறவர், நீதான் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிறதான எல்லா யுத்தத்திலும் நீங்க ஒருவர் தான் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை தர முடியும் என்று கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் வெற்றியை தருவா. எங்களை வாழ வைக்கிற தேவன் உங்களையே வாழ வைப்பா. ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். வசனத்தை கேட்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி. மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்த தேவன், அமலேக்கியர்களை ஆண்டவரை ஒன்றுமில்லாக மாற்றினவரே, அப்பா சோதரம், அப்பா நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக, எங்களுடைய வாழ்க்கையில எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாதாவிய கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். மோசே எப்படி சமூகத்திலிருந்து ஜெயித்தாரோ அதே போல யெகோவா நீசி, தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரை நீர் வெற்றியை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையை முன்னேற முடியவில்லை, ஒரே தோல்வி, எதை எடுத்தாலும் ஒரே தோல்வி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காய் நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கையில் வெற்றி என்பதை கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு வராதா என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தான் உம்மை முன்வைக்க, உடைய சமூகத்திலே காத்திருக்க, மோசேயை போல உம்மை நோக்கி பார்க்க கர்த்தரை கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இது அப்படியே ஜெபத்தை கேட்டபடியாக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தரை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, முக்கியமாக இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தர் வெற்றியை நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பொருட்கள் வந்தவருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த தேசத்திலே கூடிய நோய்கள் இருந்தால் இதன் மத்தியிலே நீர் எங்களை பாதுகாத்து வந்திருக்க தயவுக்காக கொடாமுடைய ஸ்தோத்திரம். என் தேசத்தை கர்த்தர் துடுங்க அற்புதங்களை செய்வீராக. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரமானவர். ப்ரோக்ராமுடைய ஆரம்பம் முதல் முடிவருது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது வெற்றி தரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையை வெற்றியை காண கர்த்தர் செய்கிறபடியா நன்றி. யெகோவா நீசியே, நீரே முன்னின்று எல்லாவற்றையும் செய்தாமா. எல்லா துதியும் கனம் மகிமையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறதால பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Praise Lord. God bless you. Thank you. இந்த ஆராதனையை சிறப்பாக எடுத்துக் கொடுத்த தேவனுக்கும் இந்த காணொலியை பொறுமையோடு பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் விசுவாச ஜெபாலயம், நேபாளத்தில் பேரடி போரில் கள்ளக்குறிச்சி
தொலைபேசி எண் 9976296084. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.